பொங்க வேலையா? பொம்பளை ஒரு ஜன்னல் கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த தூசெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு தெரியல. ஜன்னலும் மூடிதான் இருக்கு. ஆயுத பூசைக்கு ஒரு வாட்டி பொங்கல். இது வந்து மது, இது வந்து அரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க எல்லாம் 4:30 மணிக்கு கிளம்புனாங்க. கிளம்பி துணியெல்லாம் இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொளுத்திட்டு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து பொங்கல் வேலை தான் பார்த்துட்ருக்கோம். நாங்கள் 3 நாளாக பொங்கல் வேலை பார்த்துட்ருக்கோம். இன்னும் வேலையே முடியல. என்ன வேலை பார்த்துட்ருக்கோன்னு பார்ப்போம். அப்படியே வாங்க போகலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் பொங்கல் வேலை நடந்துகிட்ருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜாமான் எல்லாம். இது எல்லாமே ரூமில் இருந்தது எல்லாத்தையும் அள்ளி திணையில் போட்டாச்சு. மழை பெய்யறனால எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளேயே துவைச்சி காய போட்டோம். அதுவும் காய மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், அப்படியே ரூமுக்குள்ளே போவோம். ரூம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இதெல்லாம் எப்படி என்ன பண்ணுறியா? பொங்க வேலையா? பொம்பளை ஒரு ஜன்னல் கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த தூசெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு தெரியல. ஜன்னலும் மூடிதான் இருக்கு. ஆயுத பூசைக்கு ஒரு வாட்டி பொங்கலுக்கு ஒரு வாட்டி சுத்தம் பண்ணுறோம். அப்படியும் பாருங்க இவ்வளவு இருக்குது. அது எப்படி தான் வருதுன்னு ஃப்ரெண்ட்ஸுங்க வேற ஏறிச்சுன்னா அது வேற நச்சுன்னு வெறும் தும்மலா. ஆமாம், இங்கே பாருங்கள் ஜன்னல்லாம் நாங்கள் மூடிடுவோம். மேலே அவ்வளோ தூசி இருக்குது. இது எல்லாத்தையும் இப்போ இறக்கிட்டு சுத்தம் பண்ணி இப்போ ரெடி பண்ணணும் பொங்க வேலை. செவர்லாம் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. வீட்டில் ஒரு நாள் கூட கடத்தவர்கள்லாம் இருக்க விட மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஒரு வேலையை சொல்லிடுறாங்க. அதுக்கு என்ன மழை பெய்யுதுன்னு வீட்டில் இருக்கலாம்னு பார்த்தேன். வாங்க பொங்க வேலை பார்ப்போம் மட்டும் பாருங்க என்னென்ன வேலை பார்க்க சொல்கிறாங்கன்னு. அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? குடும்ப தலைவன்னு இருந்தால் அதெல்லாம் பார்த்து தான் ஆகணும். நிறைய ஃபோட்டோலாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் நாங்கள் வந்து வைக்க இடம் இல்லாமல் எல்லாம் பையில் இருக்குது. எல்லாமே தொடச்சி சேஃப்டியாக வச்சுப்போம். நீங்கள் இறக்குங்க, மதுக்கு இறக்க முடியாது. அவ்வளோ தூசி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஒரு கட்டைப்பை நிறைய இருக்குது போட்டா. ஆனால் வைக்க இடம் இல்லாமல் அங்கே வரும். மது சின்ன பிள்ளைல உள்ளது. ஆமாம், இங்கே சவர் ஃபுல்லாக மாட்டியாச்சு ஒரு பக்கம். ஆமாம், இது 6 மாதத்தில் உள்ள 6 மாதத்தில் வந்து குப்பரை போட்டு எடுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சா அப்போ எடுத்தோம். இதே ஃபோட்டோ தான் எங்கள் கடையில் வச்சுருப்போம். இந்த ஃபோட்டோவில் தான். ஆனால் அதில் வந்து இது வேறு இது போட்டிருக்கோம். இது வந்து எங்கள் ஹரி 1 வயசு பர்த்டேக்கு எடுத்தது. எல்லாத்தையும் தொடச்சி வச்சுக்கிறது. வருஷம் அப்படியே தொடப்போம். அப்புறம் வேறு புதுசாக ஒரு கட்டைப்பை எடுப்போம், வைக்குவோம், திருப்பி அடுத்த வருஷம் எடுப்போம். இதுதான் வேலை. இது வந்து எங்கள் மதுக்கும் அதுக்கும் காது குத்தினப்போ காது குத்தி அதுக்கு ஒரு போய் ஃபோட்டோ பிடிச்சோம் 2 பேரும். இந்த வயசில் தான் எங்கள் மதுக்கு காதே குத்துனது. இவ்வளோ பெருசாக போய் இவ்வளோ பெருசாக இல்லை, 1ஆவது தான் படிச்சு. அதான் 1ஆவது தான். இவ்வளோ பெருசு தானே 1ஆவது படிச்சு. ஆமாம். அப்புறம் வந்து இது எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ நிறைய இருக்குது. அப்பப்போ நாங்கள் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து சேர்த்து வச்சுருக்கோம். அடுத்து எல்லாம் தொடச்சிட்டு எடுத்து வச்சுக்கிறது. இது வந்து எங்கள் அரி சின்ன பிள்ளையில உள்ளது. குட்டி பிள்ளைல வரும். இப்போ ஒரு 6 மாதமா 5 மாதமாக தான் இருக்கும் அப்போ எடுத்தது. அடுத்து நிறைய ஃபோட்டோ இருக்கு பாருங்க. இது வந்து எங்கள் 2 ஃபோட்டோ அப்போ உள்ளது பாருங்க. இப்போ ஆமாம், இது அப்போ உள்ள ஃபோட்டோ. இப்போ நான் எப்படி இருக்கேன், அப்போ எப்படி இருக்கேன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இருக்கும் இப்போ இருக்கு. இல்லை இருக்கேன், இப்போ கொஞ்சம் நார்மலாக இருப்பேன். இந்த ஃபோட்டோவில் தான் ரொம்ப குண்டாக இருப்பேன். இந்த ஃபோட்டோ பாருங்களேன், பேக்கிங் பண்ணியாச்சு. இதில் நான் ரொம்பவே குண்டாகவே இருப்பேன் இதில். அப்புறம் இதில் கொஞ்சம் நார்மலாக இருக்கும். இதுலேயும் கொஞ்சம் குண்டாக தான் இருக்கும். இப்போ வந்து இந்த ஃபோட்டோவில் பாருங்களேன், எங்கள் அரி பிறக்கவே இல்லை. எங்கள் அரி 5 மாதம் வயிற்றுல இருக்கோம். இதில் வந்து இது மது மட்டும். மதுக்கு வந்து 3 வயசு கரெக்டாக அரி பிறக்கையில் எல்கேஜி படிச்சுட்டு இருந்துச்சு எங்கள் மது. வாங்க ஸ்டைலாக போட்டா தாத்தா போட்டா. இதில் வேணாம். அரி வந்து பைக்கு பிடிச்சிக்கிட்டு நிற்கிற மாதிரி 1 வயசு அப்போ எடுத்தது. அப்போ வந்து சரியாக நடக்க மாட்டான், பிடிச்சிக்கிட்டு தான் நிற்குவானா. அதை அப்படியே போட்டோம். இது அடுத்த ஸ்டேஜ். எல்லாமே ஃபஸ்ட்டு பர்த்டே இருக்குது. ஆமாம், ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு போடுங்களா.
இது ஒரு ஃபோட்டோ. பர்த்டே முடிஞ்சிட்டு ஸ்டூடியோவில் வர சொல்லி கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்தாங்க. இப்போ இந்த ஃபோட்டோ எடுத்தோம். அடுத்து பாருங்க, ஹரி வந்து சின்ன பிள்ளையில காமிக்கிறேன். குப்புறப்படுத்திருப்பான் பாருங்க, குப்புற போட்டு எடுத்துருக்கான். இதே மாதிரி இப்போ மது காமிச்சேன்னா காமிக்கிறேன். பாருங்க, 2 ஃபோட்டோ. இது வந்து மது, இது வந்து ஹரி. 2 மூஞ்சி ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்க. நல்லா இருக்கும். ஹரி நல்லா தான் இருப்பான். ஹரிக்கு நீளமாக இருக்கும், மதுக்கு அகலமாக இருக்கும் மூஞ்சி. அடுத்தது இந்த இந்த ஃபோட்டோ தான் நம்ம கடையில் இருக்குது. கடையில் நாங்கள் வந்து ஜூஸுக்கு வந்து ரேட்டு போட்டு நான் நீ காமிச்சிருப்பேன் போன வீடியோவில். இந்த ஃபோட்டோ தான் எங்கள் கடையில் இருக்கும். அடுத்து இது ஒரு ஃபோட்டோ. எனக்கு ஃபஸ்ட்டு கல்யாண நாளுக்கு எடுத்தது. கல்யாணம் முடிஞ்சு ஃபஸ்ட்டு வருஷம் இந்த ஃபோட்டோ எடுத்தோம். அப்போ ரொம்பவே ஒல்லியாக இருப்பேன். இப்போல்லாம் கொஞ்சம் குண்டாயிட்டான். இப்போ ரொம்ப ஒல்லியாக இருப்பான். அவ்வளோதான். இதோட வந்து எல்லாத்தையும் தொடச்சிட்டு இந்த பையை தூக்கி போட்டு வேறு பையில் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செவுத்தில் வரிசலாக இருக்கா ஃபோட்டோ. அது பத்தாமல் இங்கே கீழே இருக்கிறோம். இவ்வளோ ஃபோட்டோ இருக்குது, வைக்கவே இடம் இல்லை. அதனால என்ன பண்ணுவோம், புதுசாக ஃபோட்டோ எடுக்கையில் செவுத்தில் மாட்டிப்போம். அதை பழசாக போனோம்னா எடுத்துகிட்டு வந்து பையில் வச்சுருவோம். அவ்வளோதான் எங்களோட தெரிஞ்சது. இப்போ இந்த வருஷம் ஏதாவது ஃபோட்டோ பிடிச்சோம்னா அந்த ஃபோட்டோ மேலே வச்சுட்டு அங்கேருந்து உள்ள ஃபோட்டோ எடுத்து இங்கே வச்சுருவோம். அப்படி தானே? அப்படிதான். ஆமாவா இல்லையா? ஆமாம் ஆமாம், அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். செவத்தில் இடம் இல்லை. ஆமாம். இப்போ அங்கே இருக்கிற ஃபோட்டோ அங்கே இருக்கும். இந்த வருஷத்துக்கு ஏதாவது புதுசாக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து இதில் வச்சுட்டு அந்த இடத்துல புது ஃபோட்டோ மாட்டிட்டோன்னா நல்லாயிருக்கும். வீடு பெருசாக இருந்தால் எல்லாத்தையும் வருஷமாக இருக்கலாம். எவ்வளோ ஃபோட்டோ வைக்கிறது? எப்படின்னா நாங்கள் ஒரு கல்யாண நாள், பர்த்டே இது மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா ஞாபகமாக இருக்கட்டும்னு ஒரு ஃபோட்டோ போய் எடுப்போம். அது அப்படியே நிறைய ஆயிடுச்சு ஃபோட்டோவா. ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மதுக்கு பெரிய பண்ணானப்போ தலைக்கு தண்ணி ஊற்றினப்போ எடுத்த ஃபோட்டோ. ஆனால் இது வைக்கிறதுக்கு பீரோக்குள்ளே போக மாட்டேங்குது. அதனால 2 பையில் வச்சு பீரோவுக்கு மேலே வைப்பான் ஒரு ஃபோட்டோ. இதுதான் உள்ளதுலே பெரிய ஆல்பம். இதெல்லாம் ஆல்பம்லாம் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். சும்மா ஒரு இது வந்து மூடி தான் உள்ளக இருக்க ஆல்பம். இப்போதைக்கு நம்ம பொங்கல் வேலையை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எங்களோட ஆல்பம்லாம் பார்க்கணும் விருப்பமாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறோம் ஃபோட்டோ. என்ன வேலை முடிஞ்சிடுச்சாண்ணா? ஏமாது மதியானம் சாப்பாடு டைம் முடிஞ்சு இப்போ மணி பாருங்கள் 5:30 மணி ஆக போகுது. இன்னமும் வேலையே முடியல. எல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு. நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேனை வந்து சோப்பு போட்டு கழுவுனா அதில் உள்ளது உடஞ்சி போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில, சொதப்பிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது உடஞ்சிச்சு. இதுக்கு வந்து ரவுண்டில் வச்சு கட்டுறது. இந்த அரி தான் உடைச்சது. நீ தான் ஒன்னால தான் நம்ம 2 பேரும் சேர்ந்து உடச்சிட்டான். சரி, டீ போடுவோம். மணியாகிடுச்சு. அப்படியே டீயே போடுவோம். பால்லாம் ரெடியாக இருக்குது, டீ போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு 11 மணி ஆகிடுச்சு. 11 மணி கூடவே ஆகிடுச்சு. அதோட தூங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ விடிஞ்சு போய் வந்துருச்சு. அதனால காலையில் பாருங்க 5:30 மணி தான் ஆகுது. நாங்கள் வந்து பழைய ட்ரெஸ்லாம் போட்டு கொளுத்திட்டு நம்ம வாசை கூட்டி கோலம் போடலாம் அன்றைக்கி. அதான் நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் சுத்தம் பண்ணது நைட் என்ன வேலை பார்த்துருக்கோன்னு. இது வந்து நேற்று முடிஞ்சிச்சு கிச்சனு. இன்னைக்கு பாருங்கள் ரூமில் இந்த சிக்கே தான் ஒட்டினோம். இங்க பாருங்க, கொளுத்தியாச்சு. ட்ரெஸ் எல்லாம் போட்டு எரிச்சிட்டு இருக்கோம். ஹரி, அம்மாங்க கூட்டிட்டு இருக்காங்க. வாசல் தண்ணி தெளிச்சுட்டாங்க. அடுத்தது குழந்தை போட போறோம். இங்க பாருங்க, நெருப்பு எப்படி தகன்னு எரியுது.
ஹரி கோலம் போடுறானா பாருங்க. கல்லு குச்சி எடுத்து போடுறான். இதுல உள்ள கோலம் கரெக்டா வருதான்னு பாப்போம். இதுல உள்ளது மாதிரி அரி வரைஞ்சி தரேன்னு சொன்னா பாப்போம் எப்படி வரையலாம். ஏ போ லைட்டா வரை நம்ம நாளா லைட்டா வரையா, அதான் நான் வரைவேன். லைட்டா போதும். அடையாளம் வரைஞ்சி முடிச்சிட்டு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க எல்லாம் 4:30 மணிக்கு கிளம்புனாங்க. கிளம்பி துணியெல்லாம் இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொளுத்திட்டு கலர் கோலம் மாவு போட்டு கலர் அடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் கோலம்லாம் போட்டுட்டாங்க. அது கலர் அடிச்சிட்டு இருக்கு. ஹரியும் தான் கலர் அடிச்சான். ஹரி என்ன கலர்? நீ தான் எல்லாத்தையும் வரைஞ்சியா? நீ தான் ஆர்டிஸ்டா? வரவெல்லாம் வரைஞ்சிருக்கான். ட்ரம்ஸ் எல்லாம் வரைஞ்சிருக்கான் ஹரி. ஆமா, கரும்பெல்லாம் வரைஞ்சிட்டாங்க. போகி கரும்பு நெருப்பு நான் வரைஞ்சேன். எல்லாரும் கண்டு சொல்லுங்க. 3 பேரும் வரைஞ்சிருக்கீங்களா? சரி சரி சரி. போகிக்கு கோலம் போட்டுட்டாங்க. எப்படியோ ஒரு வழியா போட்டுட்டாங்க பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹரி மது 3 பேரும் சேர்ந்து போகி பொங்கலுக்கு ஒரு கோலம் போட்டிருக்கோம். கோலம் எப்படி இருக்குன்னு வீடியோ பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு வழியாக நைட்டு ஃபுல்லாக வந்து 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பாருங்கள், அது கொஞ்சம் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் வீடியோ முடிக்க முடியல. ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஹாப்பி போகி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போமா? ஓகே, பாய்.